இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். தக்காளி வரத்து அதிகரித்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறது. இது குறித்து சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையிலிருந்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் தகவல்களை நாம் கேட்கலாம். அன்பழகன், குறிப்பா தக்காளி விலை ஒரு 3 மாசத்துக்கு பிறகு இப்போ குறைஞ்சிருக்கிற சூழல்ல இப்போ விலை கோயம்பேடு மார்க்கெட்ல மொத்த விலை எந்த அளவுக்கு இருக்கிறது, அது பொதுமக்களிடம் சேர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு விலை நிர்ணயிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, பொதுமக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா மோகன், நீங்க சொன்னது போல 3 மாதத்துக்கு முன்பாக விலை வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வரத்து அதிகமாக இருந்தது. குறிப்பாக விவசாயிகளும் வியாபாரம் அதிர்ச்சி அடைஞ்சுன்னே சொல்லலாம். குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே கோயம்பேட்டில் ஒரு 60-50 வண்டி தான் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 70 வண்டி வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்த வணிகர் சங்க தலைவர், அனைத்து வணிகர் சங்க தலைவர் ரவி இருக்கார். அவர்கிட்ட முதல்ல ஏன்னா தொடர்ந்து இவங்க தான் ஒவ்வொரு பக்கம் பாதிப்பு 2 பேர்த்தையும் சந்திக்கிறவர். வியாபாரிகளும் சரி, விவசாயிகள் நேரடியாக போயிட்டு இருக்கிறோம். அண்ணே சொல்லுங்கள், இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வரும்போது விலை அதிகமான பேட்டி கொடுத்துருந்தீங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வந்துருக்குது. நிலைமை என்ன? இப்போ தொடர்ந்து குறையுங்கிற ஒரு நிலவரத்தை நம்ம சொன்னோம் அன்றைக்கி கூட. ஆனால் இவ்வளவு குறையக்கூடாது. இவ்வளோ குறையக்கூடாதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வண்டி டிரான்ஸ்போர்ட் அங்கேருந்து கொண்டு வரதுக்கே கிலோவுக்கு 6 ரூபா ஆகுது. ஒரு கிலோ தக்காளி அங்கேருந்து கொண்டு வரதுக்கு 6 ரூபா வருது. இன்றைக்கி 12 ரூபா தான் மெட்ராஸில் விற்கிது. 12 ரூபா விற்கல, 10 ரூபா தான் கணக்கு. நல்ல தக்காளி 10 ரூபா கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த விலைக்கு. வெளிநாட்டில் போச்சுன்னா அது வேணால் ஒரு 15 ரூபா 20 ரூபா விற்கும், அவ்வளோதான். இது போல் மோசமாக விற்றுதுன்னா விவசாயிகள் பெரிய கஷ்டம், அநியாயத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதை விட வணிகர்கள் கஷ்டம். வணிகர்கள் என்னென்னு சொன்னால், வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை பேர் என்னென்னாச்சுன்னா மொத்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அதே லோடு மேனுக்கு கொடுக்க வேண்டிய கூலி அதே தான் இருக்கும். ரொம்ப சிரமம், கடை வாடகை இருக்குது, எல்லாம் இருக்குது, நிர்வாக செலவு நிறைய போயிடுது. அதனால் இந்த விலை தொடர்ந்து விற்றுதுன்னா ஒரு சில வணிகர்கள்லாம் இல்லாமல் போக வேண்டிய நிலமை வந்துடும். அதனால் விலைகள் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். இவ்வளோ மோசமான நிலமை இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கருத்து. எனக்கு இப்போ வந்து இப்போ இந்த தக்காளி சொன்னீங்கல்ல, இப்போ இது வந்து நல்ல தக்காளி கேட்டப்போ இது வந்து இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் என்ன ரேட்டு விற்கிறீங்க? இந்த தக்காளி இங்கே 10 ரூபா தான் கிலோ. இன்றைக்கி 10 ரூபா. இந்த 300 ரூபா பாக்ஸ் கொடுக்குறோம். 28 கிலோ இருக்கும். 12 ரூபா தான் கணக்கு வரும். இதை எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா 5 ரூபா செலவு இருக்கும். 17 ரூபா வரும். அங்கே 20 ரூபா விற்பாங்க. அவங்களும் பெருசாக சம்பாதிக்க முடியாது. அது அன்னன்னைக்கு சூழ்நிலையே இவ்வளோ மோசமான நிலைமை இருக்கக்கூடாது. காய்கறி விலைகள் கொஞ்சம் சற்று விலை ஏற்றமாக இருக்குது. இப்போ இது வந்து தக்காளியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நாள் வைக்க முடியாது. அப்போ அதனால் இப்போ உங்கள்கிட்ட வாங்கிற சிறு வியாபாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ஒரு தக்காளி கூஞ்சி கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதிகபட்சமாக எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வைக்க முடியும்? வீட்டில் மாதிரி அதிகமாக வச்சோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் வைக்க முடியும். அதுக்கு மேலாம் வைக்க முடியாது. இன்றைக்கி கோயம்பேடு ரெகுலராக ஒரு 50 லாரி வந்துக்கு இருந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு நார்மலான விலை விற்கும். இன்றைக்கி ஒரு 70 லாரி 75 லாரி வர்றதுனால டெய்லி வர்றதுனால அழிக்க முடியல. விற்காத தக்காளி சமயத்தில் கொட்ட வேண்டிய சூழ்நிலை கூட இருக்குது. இது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. வெளி மார்க்கெட்டில் வாங்கிட்டு போகிறவங்களும் பெரிய லெவலில் லாபம் வச்சுலாம் விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ அந்த தக்காளி பொறுத்தவரைக்கும் இந்த விலை நிர்ணயம் ஒவ்வொரு முறையுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ அரசாங்கம் வந்து வணிகர் சங்கமாக உங்கள் அமைப்புகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், மற்ற விவசாயிகளாகட்டும் இவங்கள சொல்லும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஆனால் அரசாங்கம் இதுக்கெல்லாம் விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கா? இல்லை, சாத்தியம் இருக்குது. அந்தந்த அரசு இப்போ என்ன, இது கர்நாடகாவிலேருந்து வருது, ஆந்திராவிலேருந்து வருது, மகாராஷ்டிராவிலேருந்து வருது. அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த அரசு நிர்ணயம் பண்ணியிருந்தால் விவசாயிகளை காப்பாற்றலாம். இப்போ இன்றைக்கி இப்போ படுவுக்கு வீழ்ச்சியாக இருக்குது. இதுவே இல்லை, நிறைய விவசாயிகள் போடாமல் இருக்கிற நிலம் வருது அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? உடனே 80 ரூபா 100 ரூபா விற்க ஆரம்பிச்சிடும். நார்மலான மக்களுக்கு நல்லதை செய்யணும் இந்த அரசாங்கம் நினச்சோம்னா விவசாயிகளுக்கு நிறையா அந்த மானியத்தை கொடுத்து தக்க வைக்கணும். அதாவது ஒரு இன்றைக்கி நிலைமைக்கு விவசாயிகளுக்கு ஒரு 20 ரூபா ரேஞ்சு அங்கே கிடச்சின்னு சொன்னோம்னா அவங்க போடக்கூடிய மருந்து, அவங்க கூடிய கூலி தொழில் எல்லாமே கட்டுப்படியாக நிலைமை வந்துடும். அது என்ன பண்ணணும்னா கர்நாடக அரசோ ஆந்திரா அரசோ அந்தந்த மாநிலங்களோட அரசுகள் என்ன பண்ணணும்னா நிர்ணய விலை 20 ரூபாயா ரைட்டுப்பா, இன்றைக்கி 20 ரூபா விலை, அது 10 ரூபாய்க்கு கூட மக்களுக்கு போய் சென்று அடைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இருக்காது. விவசாயிகள் காப்பாற்றப்படுவோம். கண்டிப்பாக. நீங்கள் வந்து இங்கே வந்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா அந்த இப்போ செய்தித்தாளை பார்த்த கர்நாடகா ஆந்திரா செய்தித்தாள் மாதிரி தான் இருக்குது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக முதல்ல வரது வந்துட்டு நிறைய வந்து திருப்பூர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதியிலேருந்து வந்துருந்ததில்ல. இப்போ எங்கே இருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்தில் அதிகமாக வருது, இல்லை உற்பத்தி குறைஞ்சிருச்சா? இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இந்த நேரம் சீசன் இருக்காது. தக்காளி இந்த நேரம் சீசன் இருக்காதுன்னு ஒரு மாதம் கழிச்சுன்னா திருப்பூரில் வரும், பல்லடம் வரும், தாராபுரம் வரும், திண்டுக்கல் வரும், ஒட்டஞ்சத்திரம் வரும், பழனி, தேவாரம், இந்த லைனில் ஃபுல்லாக வரும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய தக்காளி வந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருட்களை விட கேரளாவுக்கு தான் அதிகமாக போகும். தமிழ்நாட்டில் விளையக்கூடிய தக்காளி
தமிழ்நாட்டுக்கு வர்றதை விட கேரளாவுக்கு தான் அதிகமாக போகும். தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு சொன்னோம்னா இப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டு தக்காளி நிறைய இருக்குன்னா இதை விட மோசமான நிலைமை போயிடும். ஏன்னா அவ்வளோ தக்காளி அங்கே இருக்குது. கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, மகாராஷ்டிராவில் அவ்வளோ தக்காளி இருக்குது. மோகன் அவர் சொன்னது போல் ஆந்திரா கர்நாடகா பகுதியில் இருந்து வரக்கூடிய தக்காளி தான் வரத்து அதிகமாக வந்துட்டுருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் வரலாம் தான். இதை விட விலை வீழ்ச்சியாக தான் இருக்குது. நிறைய நம்ம பார்க்கலாம். ரோட்டில் தக்காளி கொட்டின கதைகள்லாம் இருக்குது, கிலோ ₹1 விற்ற கதைகளாக இருக்குது, நிறைய இருக்குது. இருந்தாலும் கூட தற்போது விலையே இவர்களுக்கு பொறுத்தவரை வீழ்ச்சி என்பது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏனென்றால் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு சிலருக்கு அது மகிழ்ச்சியை தரலாம். இருந்தாலும் கூட வாங்கி விற்பவர்களுக்கு உண்டு, சிறு வியாபாரிகளுக்கும் சரி விவசாயிகளுக்கும் பெரிய பாதிப்பாகத்தான் இருக்குது இந்த விலை வீழ்ச்சி என்பது.